அப்ப எப்படி நீ என்னதான் செய்த? கல்வி, உயர்ந்த கல்வி, உலகத்தளத்திற்கு கல்வி. என் பிள்ளைகளுக்கு முதல் கையெழுத்து போடுவேண்டா முதலமைச்சர் சீமான். அப்ப இரண்டாவது கையெழுத்து பேசுறேன் பாரு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் மடமை, மாபெரும் கொடுமை. அவன் என்ன பண்ணுவேன்? ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம், அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்விக்கு கடன் கிடையாது, கல்வியை கொடுப்பதே அரசின் கடன். அப்ப என்ன பண்ணுவேன் பேசுறேன் பாரு. உன் மகன் பேசுறேன் பாரு, உடன் பிறந்தவன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். பெத்து என்ற ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் என்ன படிக்கிறான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது, அவனும் நானும் முடிவு பண்ணுவோம். ஐயா நான் டாக்டர், போயா படி. ஐயா நான் இன்ஜினியர், போயா படி. ஐயா நான் போறேன், அப்படி ஆராய்ச்சி பண்ணி என்ன படிக்கணுமா? ஓட போறேன் ஓடு, பாட போறேன் பாடு, ஆட போறேன் ஆடு. என்ன படிக்கிறான்னா படிப்பு. ஒண்ணுமே வரல, டூரிஸ்ட் கைடு ஊர் ஊரா சுத்தி பாயா. ஊட்டிய பாரு, கொடைக்கானல பாரு, ஏற்காட பாரு. ஐயா இவையா வெளிநாட்டுல இருந்து இந்த சுற்றுலாவுக்கு வருவான், அவனுக்கு சுத்தி காட்டியா உனக்கு 2 லட்சம் சம்பளம். போய படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. பசி என்ற சொல்லே இல்லாத ஒழிப்பேன், வேலை இல்லை என்ற சொல்லே இங்க இருக்காது. வறுமைக்கும் வறுமை வரும், ஒழிச்சு காற்றுனால மட்டும் பாரு. நீ வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. வெட்டி பேச்சு, சாதி பேச்சு, மதம் பேச்சு தொலைச்சு போடுவேன். போய் உடற்பயிற்சி செய்யணும், நூலகம் இருக்கும், படிக்கணும், ஒழுங்கா வேலை செய்யணும், சம்பளம் வரும், சாப்பிட்டு நிம்மதியா வாழணும். ஓட்டு சாதி பெருமை பேசி மத பெருமை பேசி தொலைச்சு போடுவேன். பச்சை மட்டையோடு தான் வருவேன். எல்லா பேருமே ஒழுங்கா தெரியணும். ஏன் என்ன இப்படி பேசுறேன்? இப்படித்தான் ஆட்சியை செய்வேன். நீ எப்படி வேணாலும் இரு, ஏதோ மணிக்க உனக்கு மிக்சி தரேன், கரண்ட் தரேன், ஃப்ரிட்ஜ் தருவாரு, அதுக்குள்ள எதை வைப்ப? அதே தருவேன். காய்கறி எதை யாரு தருவா? என் விவசாயி தான் தரணும். மிக்சி மிளகா மஞ்சள் இந்த மல்லி யாரு தருவா? எங்க அப்ப சம்சாய விவசாயி. கிரைண்டர் அரிசி பருப்பு உளுந்து யாரு தருவா? எங்க விவசாயி. ஒழுங்கா வச்சு கிரைண்டருக்கு போடாம விவசாயிக்கு போட்டு நாட்டை காப்பாத்து. நேரம் ஓடிட போகுது. ரொம்ப முக்கியமான இது நம்ம ஆட்சி முறை. உன் மகன் சொல்லும் போது, உன் அண்ணன் உன் சித்தப்பன் சொல்லும் போது என்ன தர தெரியுமா? சர்வாதிகாரம் ஆட்சி செய்வேன்றாப்ல, அன்பான சர்வாதிகாரி என்றாப்ல. அன்பான சர்வாதிகாரமா தான் ஆட்சி நடத்துவேன். வேணும்னா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை விட்டு. அன்பான சர்வாதிகாரமா தான் ஆட்சி நடத்துவேன். பாரு எப்படி ஆட்சி நடத்துவேன். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இவனை யாருன்னு சொல்ற? சர்வேஸ்வரன்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வ ஆற்றலும் கொண்ட இறை, சர்வ ஈஸ்வரன், சர்வ அதிகாரம், முழுமையான ஆளுமை, முழுமையான அதிகாரம், எல்லாம் பெற்றவன் சர்வேஸ்வரன் என்ன கேட்டாலும் தீர்த்து வைப்பான். சர்வாதிகாரம், நீ என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கணும். அதுதான் சர்வாதிகாரம். புரிஞ்சிருச்சா? அந்த ஈசனின் பேரை முன்னாடி நிக்கிறேன், நீ என்ன கேட்டாலும் சரி பண்ணு. இந்த பாரு, தமிழ்நாட்டு அரசு முத்திரையிலிருந்து மாத்திரண்டா. டேய், இதுல இருந்து மாத்திரண்டா, முத்திரையிலிருந்து மாத்திரம். தமிழ்தாய் வாழ்த்து இதுவரை பாடினதை தூக்குறோம்டா, வேற பாட்டுறா. அதுல திராவிட நல் திருநாடுன்னு வருதுடா, அந்த நாடை தூக்கி தெருவோடு போட்டு வேற தமிழ்தாய் போடுறா. தம்பி, ஒன்னில இருந்து இல்ல, புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லாத்தையும் மாத்துறேன். தலைநகரை மாத்துறேன், தமிழ்நாட்டை மாத்துறேன். 5 தலைநகர். உனக்கு கோயம்புத்தூர் ஒரு தலைநகர் வைக்கிறேன், ஈரோடு, திருப்பூர், சேலம், அதுக்கு மையா தொழில் துறைக்கு ஒரு தலைநகரம், நிர்வாகத்துக்கு திருச்சி, கலை பண்பாடு துறைமுகத்துக்கு கணினிக்கு சென்னை, கலை இலக்கிய பண்பாட்டுக்கு மதுரை, மெய்யியலுக்கு வழிபாட்டுக்கு கன்னியாகுமரி. 5 தலைநகரம். நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பிரிச்சு வச்சிடறேன். அது தனியா போட்டு காட்டுறேன். சும்மா சொல்றேன், எல்லாத்தையும் மாத்துறேங்கிறது. இப்ப நான் சொன்னவன அவருக்கு மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு பெறுதுன்னு தலை எடுத்துட்டாப்ல. தலைநகரம் தலை எடுத்துட்டு 5 நகரத்தை உருவாக்குறேன்ட்டாப்ல. யாரு? நம்ம ஐயா. என் பிள்ளைய தொட்டின்னு வச்சுக்க, சுட்டு அந்த இடத்துல கொண்டு வந்தானே. இப்பதான் அவருக்கு சூடு சொன்ன நான் அப்படி இனிமே கற்பழிச்சா தூக்கல போடுறேன்னு இருக்காப்ல. இது மாதிரி
தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைதான் நாம் முன்னெடுக்கிறோம். சர்வாதிகாரம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு. இப்ப சர்வாதிகாரத்திற்கும் தீவிரவாதத்திற்கும், சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் என் மக்களுக்கு வேறுபாடு தெரியல. தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் என் மக்களுக்கு வேறுபாடு தெரியல. முதல்ல இந்த அடிப்படையை என் பெற்றோர்களும் என் உடன் பிறந்தார்களும் புரிஞ்சுக்கணும். சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு, அது வளைக்கணும். தீவிரவாதம் வேறு, பயங்கரவாதம் என்பது வேறு. இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் வெவ்வேறு. தீவிரவாதம், அதுல எந்த வேலையும் தீவிரமா செய்வேன், எதை எடுத்துக்கிட்டாலும் ஈடுபாட்டோட செய்வான், தீவிரமா செய்வான். அவன் ரொம்ப தீவிரமான ஆளு, எதுவும் கண்ணுங்கருத்தமா தீவிரமா பண்ணுவான், தீவிரமா பண்ணும். நல்லா அது அந்த தீவிரமா ஈடுபடு, தீவிரமா பாராடு, தீவிரமா போராட்டம், தீவிரமான போராட்டம். எப்படி போராட்டம்? முன் வச்ச ஒரு கோரிக்கை, துப்புரவு பணியாளர்கள் எங்களை தனியாற்ற ஒப்படைக்காதீங்க. 10 நாள் தொடர்ந்து போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பேர் என்ன? தீவிர போராட்டம். விளங்குதா? அது தீவிரவாதம். ஸ்டெர்லைட்டை மூடு, போராட்டம் தீவிரவாதம். அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி கொடுப்பது சர்வ அதிகாரம் படைத்த ஆட்சியின் கடமை. சர்வ அதிகாரம் அது செய்யல. இப்போ கோரிக்கை வச்சு போராடின மக்களை துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளுது, அது அது பயங்கரவாதம். ரெண்டுக்கு வேறுபாடு புரியுதா? புரியல? இன்னும் புரியாது உனக்கு? இங்க பாரு, கோரிக்கை முன்வைத்து போராடுவது தீவிரவாதம். கருத்தில், நோக்கத்தில், கோரிக்கையில் முழு ஈடுபாடு காட்டி போராடுவது தீவிரவாதம். இப்ப சட்டமன்றத்தில் வாதம், ஆளுங்கட்சி ஒரு வாதம், எதிர்கட்சி ஒரு வாதம், தீவிரவாதம். தர்க்கம், தீவிரமா தர்க்கம் பண்ணிக்கிறாங்க, தீவிரவாதம். அடுத்து நாடாளுமன்றம். அங்க பாரு, நாடாளுமன்றத்துல வாதம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி தீவிரமா வாதிடுது. நீதிமன்றம், ஆளுங்கட்சி அரசு தரப்பு வழக்கறிஞர், அந்த பிரதியுடைய வழக்கறிஞர், இந்த 2 பேரும் மோதிக்கிறாங்க. நீதிபதிக்கு முன்பு வாதம். அப்படி இல்லை, ஒரு அவர் எதிர்கட்சி வக்கீல் சொல்றது மாதிரி இல்லை, ஆளுங்கட்சி அவர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றது மாதிரி இல்லை என்று தீவிரமாக வாதிட்டுக் கொள்வது தீவிரவாதம். இன்னும் புரியலையா? உனக்கு புரியுற மாதிரி வேறு. பட்டிமன்றம், புகுந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா, இல்லை பிறந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்களா, அவர் 2 கருத்து மோதுவாரு. இது தீவிரமான வாதம். பட்டிமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், பாராளுமன்றம், இந்த மாதிரி மக்கள் கருத்துக்கு கருத்து தீவிரமாக மோதிக்கொள்வது, பேசிக்கொள்வது தீவிர தர்க்கம், தீவிரவாதம். பயங்கரவாதம் அப்படின்னா, உங்க மகன் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறேன், இந்த கருத்துக்கு பதில் சொல்ல முடியாதவன் என்ன பண்றான்? என்னைய குண்டாசுல தூக்கி உள்ள போட்டு அடைக்கிறான்ல, கருத்தை, அது பயங்கரவாதம். இப்ப புரிஞ்சிருச்சு, கைதட்டிட்டேன். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, விடு. இவ்வளவுதான். ஒரு கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள முடியாது, அவன் கழுத்தை நெரித்துக் கொள்வது பயங்கரவாதம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. அழித்து ஒழிப்பது, உங்களை பேச வச்ச அந்த கருத்தை, அந்த மனிதனுடைய குரலுக்கு, அவன் கருத்துக்கு பதில் கருத்து கொடுப்பது, அந்த கருத்தை சகித்துக் கொள்வது ஜனநாயகம். அவன் கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை ஒரு தீவிரவாதம். அந்த கருத்துக்குரியவனை அழித்தே ஒழித்து விடுவது பயங்கரவாதம். இது பயங்கரவாதம். தீவிரவாதம் வேறு, பயங்கரவாதம் வேறு. புரிஞ்சுக்கிச்சு? அடுத்து சர்வாதிகாரம் என்பது வேறு, கொடுங்கோன்மை என்பது வேறு. எது கொடுங்கோன்மை? இப்போ ஒரு போராட்டத்துல போராடுறாங்க. உங்க கோரிக்கை என்னன்னு துறை சார்ந்த அமைச்சர் அல்லது அதிகாரி வந்து கேட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பது சர்வ வல்லமை. சர்வ வல்லமை கொண்ட ஈசா, சர்வ வல்லமை கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படின்னு சொல்றோம்ல, ஏக இறைவனை அப்படின்னு சொல்றோம்ல, அளவற்ற அன்பாளனே நிகரற்ற அருளாளனுங்கிற மாதிரி சர்வ வல்லமை படைத்த அரசு. அந்த அரசு மக்களின் குறையை, எல்லாம் அல்ல இறைவன் எப்படி மக்களின் குறையை தீர்ப்பான், அதுபோல எல்லா ஆளுமையும் கொண்ட அரசு அந்த மக்களின் பிரச்சனையை தீர்க்கணும். அது அரசின் கடமை. அதை செய்து கொடுப்பது சர்வ அதிகாரத்தின் அழகு. ஆனால்
கோரிக்கை வைக்கிற மக்களை அடிச்சு துன்புறுத்தி இழுத்து வண்டியில ஏற்றி சிறைப்படுத்துவது, வழக்கு போடுவது, இதெல்லாம் தடியடி நடத்துவது, அது சர்வாதிகாரம் அல்ல, கொடுங்கோன்மை. செவிலியர்கள் போராட்டம் பாத்துக்க. மாற்றுத்திறனாளி, இத ரொம்ப கொடுமை. அவன் மாற்றுத்திறனாளி கூட 2000 தான் கேட்கிறான் இந்த ஊக்கத்தொகை உதவி. அதுக்கு போராடும் போது அந்த போராட்ட கோரிக்கையை ஏற்றது நிறைவேற்றி கொடுக்காம நள்ளிரவுல பாறை வந்திருக்கல லாரியை கூட்டிட்டு வந்து தூக்கி அள்ளி போட்டு அப்படியே ஒரு மூட்டை மாதிரி அப்படி குப்பை மாதிரி தூக்கி போட்டு ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போய் இருட்டுக்குள்ள பிரிச்சு பிரிச்சு இறக்கி நடுக்காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துச்சு பாரு. அதுக்கு பேர் என்ன? கொடுங்கோன்மை. அப்ப சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. பார்வையற்றவர்களை, நடக்க இயலாத மாற்றுத்திறனாளிகளை நள்ளிரவுல காட்டுக்களை விட்டு வந்த அரசு சர்வாதிகார அரசு அல்ல, கொடுங்கொன்மை அரசு. இவர் கூவாத்துல தூய்மை பணியாளர்கள் நின்று போராடுறான் பாத்துக்க. இந்த அடி இது அடிக்கிறாமரா, இதாண்டா கொடுங்கொன்மை, இதுதான் கொடுங்கொன்மை. சிஐக்கு எதிரான போராட்டம், இப்ப கூடங்குளம் அணு உலை ஒரு அரச கொடுங்கொன்மை. 2 ஆண்டுகளா மக்கள் போராடுறாங்க. போராடுற ஒவ்வொருத்த மேலையும் 600, 700, 800 வழக்க போட்டு சித்திரவதை செஞ்சிச்சு. அது சர்வாதிகாரம் இல்ல, அந்த ஆட்சி முறை கொடுங்கொன்மை. கொடுங்கொன்மை அது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளிகள் அந்த கூலி உயர்வு கேட்டு போராடும் போது ஒன்னு கூலி உயர்வு கொடுக்கணும். அவன் உழைப்புக்கு தான் ஊதியம் கேட்கிறான். அவன் உழைப்புல தான் நீ லாபம் ஈட்டுற. லாபத்துல ஏதோ 1 விழுக்காடு 2 விழுக்காடு கூட கேட்கிறான். அதுக்காக தடியை நிறுத்தி துப்பாக்கி நடத்தி 19 பேருக்கு மேல தாமிரபரணி ஆற்றங்கரையில கொன்னு குவிச்சுது. அதுக்கு பேர் என்ன? கொடுங்கொன்மை. அரச பயங்கரவாதம் பாரு.